ஸோ லாஸ்ட் சாப்டரில் நம்ம வந்து எப்படி வெப்சைட் க்ரியேட் பண்ணுறதுன்றதை பார்த்தோம் யூஸிங் HTML அண்ட் CSS. ஸோ இப்போ வந்து எப்படி ஒரு வெப்சைட்டை வந்து நம்ம ஹாஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ அதுக்காக வந்துட்டு ஹாஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு கிளையன்ட் சாஃப்ட்வேர் தேவைப்படும். அந்த சாஃப்ட்வேர் பேர் வந்து FileZilla. ஸோ வந்து இதை யூஸ் பண்ணி நம்ம வெப்சைட் எப்படி ஹாஸ்ட் பண்ணுறோங்கிறத இப்போ பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து வெப்சைட்டில் வந்து ஹாஸ்ட் பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு நமக்கு வந்து ஒரு சாஃப்ட்வேர் தேவைப்படும். அதான் வந்து FileZilla. ஸோ இந்த FileZillaன்னு சொல்லிட்டு நம்ம கூகுளில் அடித்தோம்னா FileZilla டவுன்லோட் அப்படின்னு வந்து 2 லிங்க் காட்டும். மேஜராக ஃபஸ்ட் 2 லிங்க்ஸ் காட்டும். அதில் வந்து செகண்ட் லிங்க் sourceforge.net அப்படிங்கிற லிங்க்கை வந்து ஓப்பன் இன் நியூ டேப்னு கொடுத்தோம்னா நமக்கு வந்து ஒரு நியூ டேப் ஓப்பன் ஆகும். ஸோ இதை கிளிக் பண்ண உடனே டவுன்லோட் அப்படின்னு கொடுத்தோம்னா Windows 64 இல்லைனா வந்து உங்களுக்கு Windows 32 இருந்ததுன்னா Windows 32 ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த ஓஎஸ்க்கானது கிடச்சிரும். ஸோ இதை டவுன்லோட் கொடுத்தோம்னா இட் அரௌண்ட் 5 to 6 MB வரும். ஸோ இது ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆனவுடனே நெக்ஸ்ட் இதை இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ நமக்கு வந்து இது டவுன்லோட் ஆகிடுச்சு. இப்போ எப்படி இந்த சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்களோட டவுன்லோட்ஸ் ஃபோல்டரில் பார்த்தீங்கன்னா அந்த FileZilla அப்படிங்கிற ஒரு ஃபைல் வந்து exe ஃபைல் வந்து டவுன்லோட் ஆகிருக்கும். ஸோ இதை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறங்கிறத இப்போ பார்க்கலாம். ஸோ டவுன்லோட்ஸில் ப்ரோக்ராம்ஸுங்கிற ஒரு ஃபோல்டரில் FileZilla அப்படிங்கிற செட்டப் இருக்குது. ஸோ இப்போ வந்து இதை இன்ஸ்டால் பண்ணலாம். ஸோ எஸ் ஐ அக்ரி கொடுத்ததுக்கப்புறம் இதில் வந்து 2 ஆப்ஷன் கேட்கும். எனி ஒன் ஹூ யூசஸ் திஸ் கம்ப்யூட்டர் ஒன்லி ஃபார் மீ. ஸோ இதில் வந்து நம்ம 2 ஆப்ஷனில் எதை வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தென் நெக்ஸ்ட் கொடுத்தோடனே டெஸ்க்டாப் ஐக்கான் க்ரியேட் பண்ணுறதா அப்படின்னு கேட்கும். ஸோ நம்ம டிக் கொடுத்துட்டோம்னா இது ஆட்டோமேட்டிக்காக டெஸ்க்டாப் ஐக்கான் வந்துடும். தென் இதோட இன்ஸ்டாலேஷன் பார்ட் நம்ம எந்த இடத்துல இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்றக்காக கேட்கும். ஸோ C drive ப்ரோக்ராம் ஃபைல்ஸில் FileZilla FTP client அப்படிங்கிற ஒரு ஃபோல்டரில் நம்மளோட இந்த ப்ரோக்ராம் இன்ஸ்டால் ஆக போகுது. ஸோ தென் நெக்ஸ்ட் கொடுத்தோடனே இன்ஸ்டால் கொடுத்துட்டோம்னா ஒரு 2 மினிட்ஸில் இந்த எல்லா ஃபைலுமே வந்து இன்ஸ்டால் ஆகிடும். தென் ஸ்டார்ட் FileZilla நவ் அப்படிங்கிற ஆப்ஷனை டிக் கொடுத்துட்டு ஸோ ஃபினிஷ் கொடுத்தோம்னா இப்போ அந்த ஃபைல் நமக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஸோ நமக்கு FileZilla கிளையண்ட் ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இதில் பார்த்தோம்னா நமக்கு வந்து 4 பேராமீட்டர் கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஹாஸ்ட் நேம், அதாவது வந்து எந்த ஹாஸ்ட்டில் உங்கள் ஃபைலை அப்லோடு பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஹாஸ்ட் நேம். தென் வந்து அந்த ஹாஸ்ட் நேமுக்கான ஒரு யூசர் நேம், அதாவது வந்து எந்த யூசர் நேம் வச்சு அந்த ஹாஸ்ட் நம்ம ஆக்சஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது. தென் வந்து ஒரு பாஸ்வேர்டு. ஸோ இந்த பாஸ்வேர்டை வச்சு தான் நம்ம இந்த சர்வருக்குள்ளே போக முடியும். ஸோ வந்துட்டு லெஃப்ட் சைடு வந்து லோக்கல் சைட், அதாவது வந்துட்டு உங்களோட சிஸ்டம் இருக்கும். தென் ரைட் சைடு வந்துட்டு ரிமோட் சைட். ஆஃப்டர் லாகின் ஆனதுக்கப்புறம் உங்களோட சர்வர் ஃபைலில் என்னென்ன ஃபைல்ஸ் இருக்கோ அதெல்லாம் காட்டும். ஸோ இப்போ வந்துட்டு டெஸ்க்டாப்பில் இருக்கிற நம்மளோட அந்த ஃபைலுக்கு ரீடைரக்ட் பண்ணுவோம். ஸோ இந்த இடத்துல வந்து சாம்பிள் வெப்புங்கிற ஃபோல்டரில் நம்மளோட சாம்பிள் வெப்சைட் இருக்குது. ஸோ இதை வந்து எப்படி ரிமோட் சைட்டில் ஹாஸ்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம URL அடிக்கிறோம். mysamplehosting.org.free.com அப்படிங்கிற ஒரு சாம்பிள் வெப் ஹாஸ்டிங் நம்ம ஃப்ரீ வெப் ஹாஸ்டிங் நம்ம வாங்கியிருக்கோம். தென் அதோட யூசர் நேம், தென் பாஸ்வேர்ட். ஸோ இப்போ நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ கனெக்ட் பண்ணோம்னா நமக்கு வந்து இந்த இடத்துல வந்து லாஸ்ட்டில் வந்துட்டு வெயிட்டிங் ஃபார் ரீட்ரை, அதுக்கப்புறம் வந்துட்டு கனெக்டட்னு வரும். ஸோ நாங்கள் வந்து ப்ரைவேட் கனெக்ஷன் யூஸ் பண்ணுறதுனால இந்த பப்ளிக் இன்டர்நெட் வந்து எங்களால் ஆக்சஸ் பண்ண முடியாது. அதனால தான் வந்து திஸ் இஸ் அ ப்ரைவேட் சிஸ்டம் அப்படின்னு வருது. பட் வந்து நீங்கள் வந்து ஒரு இடத்துல ஃப்ரீ ஹாஸ்டிங் வாங்கி FileZilla யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கனெக்ட் ஆகும். ஸோ கனெக்ட் ஆனதுக்கப்புறம் இந்த சைடில் ரிமோட் சைடுன்ற ஏரியாவில் வந்துட்டு உங்களுக்கு வந்து ஒரு ஃபோல்டர் க்ரியேட் ஆகும். தென் வந்து உங்கள் லோக்கல் ஃபைலில் நீங்கள் என்ன டெவலப் பண்ணீங்களோ அதை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி இந்த இடத்துல கொண்டு போனோம்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த ஃபைல் வந்து இங்கேருந்து இங்கே வந்து அப்லோட் ஆகிடும். ஸோ ஃபுல்லாக அப்லோட் ஆனதுக்கப்புறம் இந்த URL இருக்குல்ல, இந்த URL-ஐ காப்பி பண்ணி ப்ரௌசரில் போட்டோம்னா நீங்கள் என்ன ஹாஸ்ட் பண்ணீங்களோ அது வந்து ப்ரௌசரில் டிஸ்பிளே ஆகும். ஸோ வந்துட்டு இது வந்து ஒரு மெத்தட், அதாவது வந்துட்டு எப்படி டேட்டா வந்துட்டு சர்வருக்கு அனுப்புறதுங்கிறத இது ஒரு மெத்தட், அதாவது வந்து FileZilla யூஸ் பண்ணி. இதே வந்து வெப் பேஸ்ட், அதாவது வந்து எப்படி FTP யூஸ் பண்ணி வெப் ப்ரௌசரில் நம்ம வந்து ஃபைலை அப்லோட் பண்ணுறோம் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ஸோ இது வந்து maximus.freewha அப்படிங்கிற வந்து இது வந்து ஒரு வெப்சைட், அதாவது வந்து ஃப்ரீ ஹாஸ்டிங் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அதில் வந்து நம்ம அக்கௌண்ட் வாங்கிட்டோம்னா நமக்கு வந்து யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்துருவாங்க. ஸோ இப்போ வந்து அதை நம்ம லாக் பண்ண போகிறோம். ஸோ லாகின் பண்ணதுக்கப்புறம் நமக்கு வந்து ஒரு ஃபைல் மேனேஜர் இருக்கும். ஸோ இந்த ஃபைல் மேனேஜர் நம்ம கொடுத்த உடனே நமக்கு வந்து ஒரு FTP ஓப்பன் ஆகும். தென் இங்கே யூசர் நேம் பாஸ்வேர்ட் இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம இந்த பாஸ்வேர்ட் நம்ம வந்து டைப் பண்ண உடனே நமக்கு வந்து FTP ஓப்பன் ஆகிடும். ஸோ இங்கே ஓப்பன் ஆன உடனே அப்லோட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அந்த அப்லோடுங்கிற ஆப்ஷனை வந்து நம்ம எப்படி கிளிக் பண்ணோன்னா நமக்கு வந்து ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகும். ஸோ அப்லோட் டு டைரக்டரி அப்படின்னு இருக்குது. ஸோ வந்து சூஸ் யுவர் ஃபைல்னு கேட்குறாங்க. ஸோ அந்த சூஸ் ஃபைல் நம்ம கொடுக்குறப்ப நம்ம டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ணி வச்ச சாம்பிள் அப்படிங்கிற ஃபோல்டரில் இருக்கிற எல்லா ஃபைல்ஸையும் நம்ம காப்பி பண்ணி ஸோ இதில் அப்லோட் பண்ணணும். ஸோ இப்போ என்னென்னா வெப் பேஸில் பண்ணுறதுனால நம்ம வந்து சிங்கிள் ஃபைல் ஒவ்வொரு ஃபைலாக தான் நம்ம வந்து அப்லோட் பண்ண முடியும்.
ஃபர்ஸ்ட் இதை ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ சூஸ் ஃபைல் கொடுத்து அகைன் நெக்ஸ்ட் ஃபைல். ஸோ மறுபடியும் சூஸ் ஃபைல் கொடுத்து அகைன் கோர்சஸ் அப்படிங்கிற ஃபைல், அகைன் சூஸ் ஃபைல் கொடுத்து தென் வந்து கான்டாக்ட் அப்படிங்கிற ஃபைல், தென் அகைன் சூஸ் ஃபைல் கொடுத்து style.css அப்படிங்கிற ஃபைல், தென் அகைன் சூஸ் ஃபைல் கொடுத்து லோகோ அப்படிங்கிற இமேஜ் ஃபைல், தென் சூஸ் ஃபைல் கொடுத்துட்டு வெப் டிசைன் அப்படிங்கிற இமேஜ் ஃபைல், தென் அகைன் சூஸ் கொடுத்துட்டு CSS அப்படிங்கிற இமேஜ் ஃபைல், தென் அகைன் சூஸ் ஃபைல் கொடுத்துட்டு HTML அப்படிங்கிற இமேஜ் ஃபைல். ஸோ வந்து லாஸ்ட்டாக வந்து ஒன்ஸ் அகைன் செக் பண்ணிக்கணும். மொத்தம் வந்து நம்ம 1 2 3 4 5 6 7 8 9 மொத்தம் 9 ஃபைல்ஸ் நம்ம வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அகைன் சூஸ் ஃபைல் கொடுத்து கரெக்டாக 9 இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். 4 5 6 7 8 9 10 இருக்குது. ஸோ வந்து நெக்ஸ்ட் என்ன ஃபைல்னா natural.jpg இந்த ஃபைல் நம்ம மிஸ் பண்ணிட்டோம். ஸோ இப்போ இதையும் நம்ம அப்லோட் பண்ணியாச்சு. ஸோ ஃபைனலாக முடிச்சதுக்கு அப்புறமே வந்துட்டு ஸோ தென் இந்த டிக் ஃபைல் நம்ம கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக அப்லோடு ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ நமக்கு வந்து அப்லோடு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அந்த URL டைப் பண்ணோம்னா நமக்கு வந்து அப்லோடு பண்ண ஃபைல்ஸ் நமக்கு கிடைக்கும். ஸோ மை samplehost.orgfree.com. ஸோ இப்போ வந்து இதை என்டர் பண்ணோன்னா ஸோ நம்ம டிசைன் பண்ண சாம்பிள் பேஜ் கிடச்சிடும். பட் இந்த இடத்துல என்ன எரர் அப்படிங்கிறத வந்து ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்தோம்னா இந்த கன்சோலில் நமக்கு எரர் கிடைக்கும். ஸோ வந்து அகைன் நம்ம ரீலோட் பண்ணோம்னா நமக்கு அந்த ப்ராப்ளம் வந்து ரெக்டிஃபை ஆகும். ஸோ அகைன் வந்து அந்த வெப்பேஜ் லோட் ஆகிற வரைக்கும் நம்ம ரீலோட் கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னா அந்த ஃபுல் இமேஜோட வந்து நமக்கு லோட் ஆகிடும். ஸோ நம்ம வந்து அதுக்கப்புறம் இமேஜஸ் வரலைன்னா 2 to 3 டைம்ஸ் வந்து நம்ம பேஜை ரிஃப்ரெஷ் பண்ணோம்னா நமக்கு அந்த பேஜ் வந்துடும். சப்போஸ் உங்களுக்கு வந்து இமேஜ் சரியாக அப்லோட் ஆகலைன்னா திருப்பி அந்த வெப் பேஸ்ட் FTP கிளையண்ட்டில் போயிட்டு சூஸ் ஃபைல் கொடுத்துட்டு நம்ம என்ன ஃபைல்ஸ் வேணுமோ திருப்பி அகைன் அதை செக் பண்ணி நம்ம டிக் கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபைல் அப்லோட் ஆகிடும். ஸோ இப்போ வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட இல்லைனா வந்து யார்கிட்ட வேணால் நீங்கள் வெப்சைட் டிசைன் பண்ணதை ஷேர் பண்ணணும்னா இந்த லிங்க் அட்ரஸை ஷேர் பண்ணால் போதும். ஸோ இந்த லிங்க் அட்ரஸை ஓப்பன் பண்ண ப்ரீ டிஃபால்ட்டாக நமக்கு வந்துட்டு இந்த index.htmlங்கிற ஃபைல் வந்துட்டு நமக்கு லோட் ஆகிடும். தென் வந்துட்டு இப்போ வேறு பேஜுக்கு நேவிகேட் பண்ணோம் அப்படின்னா கோர்சஸ் அப்படின்றது கிளிக் பண்ணோம்னா /courses.html அப்படிங்கிற ஃபைலுக்கு ஆட்டோமேட்டிக்காக போயிடும். தென் சப்போஸ் நம்ம அபவுட்டுங்கிற ஃபைலை கிளிக் பண்ணோம்னா about.html, கான்டாக்ட் கிளிக் பண்ணோம்னா contact.html. ஸோ வந்து நம்ம லாஸ்ட்டாக டெவலப் பண்ணுறப்ப என்ன இருந்ததோ சேம் கண்டென்ட் வந்துட்டு நம்ம ஹாஸ்ட் பண்ணதுக்கப்புறமா அப்படியே இருக்கும். ஸோ அதில் வந்து எந்த எரருமே இருக்காது. சப்போஸ் இன்கேஸ் வந்து எரர் எதாவது வந்ததுன்னா ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட் கொடுத்துட்டோம்னா அந்த கன்சோலில் வந்துட்டு ஏதாவது எரர் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு காட்டும். சப்போஸ் எந்த எரருமே இல்லைன்னா கன்சோல் வந்து பிளாங்காக இருக்கும். ஸோ இதுதான் வந்துட்டு ஒரு வெப்சைட்டை டெவலப் பண்ணி எப்படி ஹாஸ்ட் பண்ணுறங்கிற மெத்தட். அதாவது வந்துட்டு 2 டைப்ஸ் வந்து ஹாஸ்ட் பண்ணலாம். ஒன்று வந்து ஃபைல்ஸ் இல்லை, அதாவது வந்து அந்த சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்து அப்லோட் பண்ணலாம். சேம் எப்படி நம்ம அதில் பண்ணுறோமோ அதே வந்து ப்ரௌசரில் பண்ணலாம். ஸோ ப்ரௌசர்லேயும் நம்ம வந்துட்டு ஹாஸ்ட் நேம் யூசர் நேம் பாஸ்வேர்ட் டைப் பண்ணணும். தென் வந்து அந்த ஃபைல் நேம் வந்து சூஸ் பண்ணணும் என்ன ஃபைல் நம்ம அப்லோட் பண்ண போகிறோம் அப்படின்றத. ஸோ சூஸ் பண்ணதுக்கப்புறம் ஃபைனலாக வந்துட்டு அப்லோடுன்ற பட்டனை டிக் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபைல் வந்து அப்லோட் ஆகிடும். ஸோ இதுதான் வந்துட்டு ஒரு வெப்சைட்டை வந்து எப்படி அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ப்ரொசீஜர். ஸோ நம்ம இந்த டுட்டோரியலில் வந்துட்டு HTML எதுக்கு யூஸ் பண்ணுறோம், ஸோ எதுக்காக வெப்சைட் டிசைன் பண்ணுறோம், ஸோ அதோட பேக் எண்டில் என்னென்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணி நம்ம வெப்சைட் டிசைன் பண்ணுறோங்கிறத பார்த்தோம். ஸோ இனிஷியலாக HTML CSS அதை பற்றி பார்த்தோம். தென் வந்துட்டு CSS3 வந்து பார்த்தோம், அதாவது வந்துட்டு எப்படி அட்வான்ஸ் வெர்ஷன் வந்து அது யூஸ் ஆகுதுங்கிறத பார்த்தோம். தென் HTML5 பார்த்தோம், அதாவது வந்துட்டு பழைய எலிமெண்ட்டில் என்னென்ன ப்ராப்ளம் இருக்குது அதை எப்படி ரெக்கவர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத HTML5ல் பார்த்தோம். தென் வந்துட்டு HTML அண்ட் CSS3ல் வந்துட்டு எப்படி கீ ஃப்ரேம் அனிமேஷன் கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது பார்த்தோம். தென் வந்துட்டு எப்படி ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணுறது, பேசிக் HTML5 அண்ட் CSS3 நாலேஜ் வச்சு எப்படி ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். தென் வந்துட்டு எப்படி வெப் ஹாஸ்டிங் யூஸ் பண்ணுறது, அதாவது வந்துட்டு எப்படி FTP யூசர் நேம் அக்கௌண்ட் வாங்கி ஒரு சாஃப்ட்வேர் வச்சு எப்படி ஹாஸ்ட் பண்ணுறது, தென் வந்துட்டு எப்படி வந்து FTP ப்ரௌசர் வழியாக ஆக்சஸ் பண்ணுறது அப்படிங்கிறது பார்த்தோம். ஸோ வந்து இந்த கோர்ஸில் வந்து கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து HTMLனா என்ன, CSSனா என்னென்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். தென் வந்துட்டு எப்படி வெப் ஹாஸ்டிங் பண்ணுறது அப்படிங்கிறது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். தேங்க்யூ.